Hello students, இப்போ formula relearning series பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல வந்து அடுத்தது GPயோட sum to n terms பார்த்தோம். இப்போ next நம்ம பார்க்க போறது வந்து sum to infinity. Geometric series ஓட infinity terms. சரியா? Infinite geometric series னு சொல்லுவோம்ல, அதோட sum. S infinity அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஃபார்முலா உனக்கு தெரியும். இப்போ S infinity is equal to மனப்பாடமா பண்ணி வச்சிருப்ப இல்லையா? A by 1 minus R. அது எப்படி வந்தேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நமக்கு SNக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதுல இருந்தா இது கொண்டு வர போறோம். ஓகேயா? சோ 1 by 1 நம்ம முன்னாடி இருக்கிறத வச்சு அடுத்ததுக்கு போறோம். ஃப்ரம் known to unknown அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு. ஓகே, சோ இப்போ நான் SNக்கான ஃபார்முலாவை எழுதுறேன். அது இப்போ உனக்கு ஒருவேளை புதுசா இருந்தா ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல அந்த சீரீஸ் ஓட ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்ரெடி பார்த்து ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கும். வேணும்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஓகே, ஸோ SN, ஸோ SN ஆஃப் அ GP, SNக்கான ஃபார்முலா A into 1 minus R power n by 1 minus R. Okay, where R is not equal to 1. Okay, இப்போ இன்ஃபைனைட் சீரீஸ்னு வச்சுக்கேன், அதுல அதுக்கான சம் வேணும்னா நம்ம பார்க்க போறது R வந்து பெருசா இருந்தா போயிட்டே இருக்கும், அதுல சம்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. R வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்தா சம்ம கண்டுபிடிக்கிறது முடியாது. சரியா? அப்போ என்ன மாதிரி இருந்தா மட்டும் நம்ம இது இன்ஃபைனைட் சீரீஸோட சம்ம கண்டுபிடிப்போம்னா இஃப் R is less than 1, that is modulus of R is less than 1 அப்படின்னு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. நீ கவனிச்சிருப்ப, நோட் பண்ணிருக்கலாம். அப்படி பார்க்கலனாலும் இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கண்டிஷன் will be given near S infinity formula. Okay, so இப்போ வந்து if R is, R ன்னு சொல்றச்சே modulus போட்டுக்கிறேன், R may be plus or minus. Okay, அதனால is less than 1, R ஓட வேல்யூ 1 விட சின்னதா இருந்ததுன்னா S இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம டிரைவ் பண்ண போறோம். சரியா? சோ இப்ப பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து R வந்து less than 1ல ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் let us take R is equal to 10 எடுத்துக்கலாம். ஒரு 1 by 10, 1 சின்னது 1 by 10 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ R ஸ்கொயர் என்ன ஆகும்? 1 by 100 ஆகுமா? எஸ். R கியூப் என்ன ஆகும்? 1 by 1000 ஆகும். கரெக்டா? பாரு, 1 by 10 விட 1 by 100 எவ்வளவு சின்னது? 1 by 1000 அதை விட ரொம்ப சின்னது. இப்போ R பவர் ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்துக்கலாமா? 6 எடுத்தா 6 zeros போட்டா எவ்வளவு வரும்? இந்த நம்பர் 10 lakh. 10 lakhல 1 அப்படின்றது எவ்வளவு உண்டு. சரியா? ரொம்ப நியர்லி இட் இஸ் நத்திங், அப்படிதானே? சோ அப்ப R பவர் நம்ம வந்து பெரிய நம்பர் எடுக்கிறோம். சரியா? ரொம்ப பெரிய நம்பர் எடுக்கிறோம். 10 எடுக்கும் போதே எத்தனை உண்டு ஆயிடும், ரொம்ப குட்டிய நம்பரா வேல்யூ ஆயிடும். அப்போ R பவர்ல ரொம்ப பெரிய நம்பர் இருக்கும்போது லார்ஜர் நம்பர், so for example 20 எல்லாம் இருந்தேன்னா 1 by 10 power 20, which is very less, nearly 0. கரெக்டா? R ஓட பவர் அதிகமாக இந்த 1 by R power n ஓட வேல்யூ it goes to 0. ஓகேயா? அத ஞாபகம் வச்சுக்க போறோம். இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போறோம். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா A into 1 minus R power n அப்படின்னு நியூமரேட்டர்ல இருக்கு இல்லையா? அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். இது நம்ம ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணிருப்போம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், ஸ்பிளிட் பண்ண போறோம். So A into 1 A minus A R power n by 1 minus R. Okay, இப்போ டினாமினேட்டர் காமன். சரியா? நியூமரேட்டர் 2 இருக்கு, ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். 2 ஃபிராக்ஷனாவே ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். So which becomes A by 1 minus R minus A R power n by 1 minus R. புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டினாமினேட்டர்ல 3 by 4 minus 1 by 4 அப்படின்னா 3 minus 1 by 4 எழுதுவோம் இல்லையா? புரியுதா? அதே மாதிரி ரிவர்ஸ்ல 3 minus 1ங்கிறது 3 by 4, 1 by 4 எழுதிருக்கோம் இல்லையா? minus 1 by 4. புரியுதா? ரிவர்ஸ்ல சொல்றேன், 3 by 4 minus 1 by 4. அந்த மாதிரி பிரிச்சுட்டோம் நம்ம. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரோட ஒரு பார்ட் A, டினாமினேட்டர் காமன், மைனஸ் நியூமரேட்டரோட செகண்ட் பார்ட் பிரிச்சிட்டோமா? இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி R ஓட வேல்யூ less than 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ R பவர்ல பெரிய வேல்யூ போக போக என்ன ஆயிடும்? 1 by R power n 0 ஆயிடும். ஓகே, நம்ம இப்ப S இன்ஃபினிட்டி எழுதுறோம். நான் SN மட்டுமே எழுதியிருக்கேன். சரியா? n என்னது? பெரிய நம்பர். இன்ஃபினிட்டி அப்படின்னு, தட் மீன்ஸ் லார்ஜ் நம்பர்.
சரியா? அப்போ இந்த பார்ட்ல a r power n அப்படின்னு இருக்கு இல்லையா, r power n becomes 0. அப்போ r power n becomes 0னா இந்த ஃபுல் பார்ட்டும் 0 into anything is 0. So which means s infinityல இந்த பார்ட் 0 ஆயிடும். So a by 1 minus r மட்டும் தான் இருக்கும். So s infinity sum to infinite terms of a geometric series ஓட answer a by 1 minus r, where r is modulus of r is less than 1. ஓகேயா? புரிஞ்சது அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு? Yes. Are you happy? Please leave your comments. Thank you.